இந்த வீடியோ காட்சியில் படுத்த நிலையில் இருக்கக்கூடிய அங்காள் அம்மனுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய காட்சி தாங்க பார்க்குறோம். இதனுடைய தொடர்ச்சி வீடியோவை நான் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த அங்காள் அம்மனுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் நிறைய இடங்களில் பரவலான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். அங்காளம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியினுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மன் சக்தி தேவியினுடைய உக்கிரமான வடிவமாக சொல்கிறாங்க. அங்காளம்மன் பல கிராமங்களில் காவல் தெய்வமாக இருந்து வழிபாடு செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு தெய்வம். பல கிராமங்களில் நம்ம பார்த்துருப்போம். நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அங்காளம்மனுடைய வீடியோ காட்சி ஆகட்டும், இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோ காட்சி எந்த கோவில், எங்கு இவ்வளவு சிறப்பாக ஒரு பூஜைகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த அங்காளம்மன் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான கதைகளும் ஒரு குறிப்பிட்ட கோவில் பற்றியும் நான் தொடர்ந்து வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருவாங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி அங்காளம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்க, முக்கியமாக மேல்மலையனூர் அங்காளம்மனை வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ காட்சியாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது ஒரு தோஷம் இருக்குமோ, யாராவது எனக்கு செய்வினை கோளாறு இந்த மாதிரி எதிர்மறையாக செஞ்சுருப்பாங்களோ, அதனால தான் நான் கஷ்டப்படுறணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மனை பற்றி பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக அங்காள அம்மன் அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது மேல்மலையனூர் கோவில் தான். ஆனாலும் நம்ம தமிழகத்தில் இன்னும் பிரம்மாண்டமான நிறைய வழிபாடுகள் அங்காள அம்மனுக்காக நடத்தப்பட்டு வருது. இப்போ ஒரு வீடியோ காட்சியை நம்ம பார்க்கலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி அங்காளம்மனுக்கு அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு திருவிழா நடத்தக்கூடிய காட்சி தாங்க பார்க்குறோம். இந்த அங்காளம்மன் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே உணர்ச்சி பூர்வமான ஒரு கதைகளை புராணங்கள் வழியாக சொல்லக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக நாம் இப்போ ஒரு அங்காளம்மன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகில் மணிமுத்தாருடைய கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் தாங்க சித்தலூர் அங்காளம்மன். இந்த சித்தலூர் அங்காளம்மன் பார்க்கும்போது பெரிய நாயகி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பழமையான கோவில் தான். சுமார் ஒரு 1000 வருடத்துக்கு மேலே பழமையான கோவிலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் தான் இந்த அம்மனுடைய திருத்தலம். நீங்கள் இந்த சித்தலூர் அங்காளம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக மேல்மலையனூருக்கு அடுத்தபடியாக மாசி மாத தேரோட்டம், அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் இவை எல்லாமே இந்த சித்தலூர் கோவிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் சொன்னாலே மயான கொள்ளை தான். இந்த மயான கொள்ளை திருவிழாவும் ரொம்ப புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடியது இந்த அங்காளம்மன். அங்காளம்மனுக்கு அப்படின்னு தமிழகத்தில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் கூட தலைமையான கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர். மேல்மலையனூருக்கு அடுத்தபடியாக இந்த சித்தலூர் அங்காளம்மன் கோவில் சொல்கிறாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகில் இருக்கக்கூடிய சித்தலூர் கிராமம். இங்கே பெரியநாயகி அங்காளம்மன் அம்மன் சீற்றமில்லாமல் சாந்த சொரூபிணியாக காட்சி கொடுக்கக்கூடிய தலமாக இருக்குது. மாசி மாத தேர் திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை தோறும் நடைபெறும். அதே போல் முக்கியமாக ஊஞ்சல் உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். மாசி மாத தேர் திருவிழா அமாவாசையில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதே போல் தீராத நோய்கள் தீரணும் அப்படின்னு நிறைய பக்தர்கள் இங்கே வழிபாடு செய்துக்கிறாங்க. கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த நோய்கள் தீரக்கூடியதையும் பார்க்க முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரியான விஷயத்தில் நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அங்காளம்மனை வழிபாடு செய்கிறாங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களோ, திருமண வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களோ இந்த அங்காளம்மன் கோவிலுக்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்கிறாங்க. பொங்கலிட்டு வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு எந்த விதமான ஒரு எதிர்மறை பிரச்சனைகள் இருந்தாலும், யார் அவங்களுக்கு கெடுதல் செய்திருந்தாலும் அதையெல்லாம் பறந்தோடும் வகையில் இந்த அங்காளம்மன் அருள் புரிகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே நடக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்.
முக்கியமாக இந்த திருவிழாவை நம்ம பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கூட நீங்கியது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கும். மற்றும் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இந்த கடவுள் இருக்கிறதால நிறைய பக்தர்கள் இங்கே வழிபாடு செய்கிறத பார்க்க முடியும். உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த நிறைய குடும்பங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தோம், மலர் மாலைகள் அணிவித்து அழகான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரியநாயகி அங்காளம்மன் திருவுருவம் இந்த கோவிலில் ஒரு முக்கியமான ஈர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் படுத்த நிலையில் இங்கே அங்காளம்மன் காட்சி கொடுக்கக்கூடியதையும் பார்க்குறோம். அந்த அம்மனுக்கு சிறப்பான பூஜைகள் செய்வாங்க. இந்த அம்மன் கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான குறைகள் இருந்தாலும் அது நமக்கு தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலினுடைய மற்றொரு சிறப்பம்சமே கருவறைக்கு நேரே அமைந்திருக்கக்கூடிய நேர் எதிரில் அமைந்திருக்கக்கூடிய பாம்பு புற்று தான். இந்த பாம்பு புற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னைக்கும் அரிய வகை 5 தலை நாகம் வசிக்கிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்படுவதால் இந்த நாட்களில் கோவிலுக்கு செல்வது ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. இதனால் இந்த உள்ளூர் மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருந்து கூட நிறைய பக்தர்கள் வழிபாடு செய்யக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நாகம் இருக்கிறதோ இல்லையோ அந்த நாக வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இது தவிர தேர் ஊர்வலங்களோடு கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்கள், அதாவது இந்த மாசி மகம் பார்த்தோம், அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி இது போன்ற பண்டிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த மகா சிவராத்திரியில் அங்காளம்மன் வழிபாடு இது நம்ம புராணங்கள் வழியாக கேட்கும்போது தான் புரியும். இது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரியின் போது இந்த கோவிலில் மயான கொள்ளை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தனித்துவமான திருவிழா. இந்த திருவிழாவில் காளி தேவியை போலவே நிறைய பக்தர்கள் வேடம் அணிந்து வரக்கூடியதை பார்க்க முடியும். அது எப்படி மேல்மலையனூரில் வேடம் அணிந்து வழிபாடு செய்கிறாங்களோ அதே போல் வேடம் அணிந்த சில பக்தர்கள் கோழி மற்றும் ஆட்டுக்குட்டிகளை பலியிடுதல், சூறையிடுதல் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நிறைய நடக்கும். இப்படி உளுந்தூர்பேட்டை இந்த சித்தலூர் பெரியநாயகி அம்மன் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு பெற்றது. முக்கியமாக இந்த கோவில் 19ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில் கட்டப்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது. மேலும் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த கோவிலுக்கு நம்ம பார்வை நேரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும். அதே போல் இந்த இடத்துக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க. முக்கியமாக ஆடை கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்கிறாங்க. கண்ணியமான ஆடைகளை அணியுமாறு தான் அறிவுறுத்தப்படுது. பெண்கள் புடவை மற்றும் சுடிதார் அல்லது குர்த்தி போன்ற ஆடைகளை அணியலாம். குட்டையான ஆடைகள் மற்றும் கருப்பு நிற ஆடைகளை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. சரி, இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உளுந்தூர்பேட்டை சித்தலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியநாயகி அம்மன் கோவிலை அடையிறது ரொம்ப சுலபந்தாங்க. அதாவது விமானம் மூலமாக உளுந்தூர்பேட்டை சித்தலூர் பெரியநாயகி அம்மன் கோவிலை அடைய 78 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புதுச்சேரி விமான நிலையம் ரொம்ப அருகில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரயில் மூலமாக நீங்கள் போகணும் அப்படின்னா உளுந்தூர்பேட்டை சித்தலூர் பெரியநாயகி அங்காளம்மன் கோவிலை அடைய 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதை நம்ம அடைய முடியும். இப்படி ரயில் மூலமாகவும் போக முடியும். இதெல்லாம் ரொம்ப சுலபந்தான். நீங்கள் இந்த கோவிலுக்கு இது வரைக்கும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை பற்றியும் குலதெய்வத்தை பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.